الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா பகலும் இறைவன் அவன் ஒருவருக்கு உரித்தாகமாக அவன் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் வழியோட்டுவார்ந்த சஹாபாக்கள் தாபீன்கள் தபதாபீன்கள் அன்பர்கள் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்னென்றும் அவர்களுமாக ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனித குலத்தை படைத்திருக்கிற மகத்தான அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மகத்தான அறிவாற்றலை மனிதனுக்கு மாத்திரமே விசேஷமாக வழங்கி இருக்கிறார். மற்ற எல்லா படைப்புகளை காட்டிலும் சிறப்பான அறிவு வழங்கப்பட்டிருக்கிற மனிதன் தன் அறிவால் ஆற்றலால் அவன் கண்டுபிடித்திருக்கிற கண்டுபிடிப்புகள் ஏராளம். பல நூற்றுக்கணக்கான புது புது கண்டுபிடிப்புகளை மனிதன் உருவாக்குகிற போதும் கூட சில நேரங்களில் அவரின் படைப்புகளில் சில நன்மைகளும் வேறு சில நேரங்களில் பெரும்பாலும் தீமைகளும் அமைந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூர நோக்கோடு எந்த ஒன்றையும் படைப்பவர். எந்த ஒன்றை படைக்கிற போதும் அதன் வெகு தூர நோக்கோடு சிந்தித்து அதன் முடிவை கவனித்து உருவாக்குபவன் அல்லாஹ். மனித அறிவை பொறுத்தவரை ஒரு படைப்பை படைக்கிற போது குறுகிய அறிவு கொண்ட மனிதன் சில விஷயங்களை மட்டுமே கவனத்தை கொண்டு உருவாக்குவதன் காரணத்தால் சில நேரங்களில் அவன் கண்டுபிடிப்புகள் நன்மைகளுக்கு பதிலாய் தீமைகளை ஏற்படுத்தக்கூடியன, நலவுகளுக்கு பதிலாய் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாய் நாம் பல்வேறு கண்டுபிடிப்புகளை பார்த்து வருகிறோம். இந்த வகையில் அறிவியல் விஞ்ஞானம் இன்றைக்கு அசுர வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற இந்த காலச்சூழலில் மனிதனின் மிக முக்கிய ஒரு கண்டுபிடிப்பாக இன்றைக்கு எல்லோரது கைகளிலும் தவறுகிற, அது இல்லாத வீடே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு சிறு குழந்தை தொடங்கி தள்ளாடுகிற முதியவர்கள் வரை எல்லோரும் பயன்படுத்துகிற ஒரு மிக முக்கிய சாதனமாக இந்த அலைபேசிகள், செல்போன்கள், செல்போன் கண்டுபிடிப்பு, அதனுடைய பரிணாம வளர்ச்சி சாதாரண ஒரு சிறு பட்டன் போனில் தொடங்கி இன்றைக்கு ஆண்ட்ராய்டு, ஐபோன் என்று ஒரு அசுர வளர்ச்சியாக உலகத்தையே என் கைக்குள் வைத்திருக்கிறேன், உலகத்தின் எந்த மூலையின் நிகழ்வுகளையும் என்னால் நடந்த அடுத்த நொடி பார்த்து விட முடியும் என்றெல்லாம் பெருமை பேசிக் கொள்கிற அதே வேளை இன்னொரு வார்த்தையில் சொல்லுவதானால் இந்த மொபைல் போன்கள் விலை கொடுத்து வாங்குகிற விபரீதங்கள் என்று சொல்லலாம். விபரீதத்தை விலை கொடுத்து வாங்க வேண்டுமானால் பல்லாயிரம் லட்சங்களில் வாங்குகிற ஆண்ட்ராய்டு, ஐபோன்களை சொல்லலாம். கண்டிப்பாக இதளவுக்கு அப்படின்னு சொன்னால் செல்போன் இல்லாத மனிதன் அவன் அரைகுறை மனிதன், இந்த காலத்திலேயும் போன் இல்லையா என்றெல்லாம் ஆச்சரியமாக பேசுகிற அளவிற்கு இன்றைக்கு நம் வாழ்வில் ஊடுருவி இருக்கிற ஒரு அம்சமாகும். உண்மையிலேயே செல்போன்கள் தகவல்களை தருவதற்கும் தகவல்களை உடனடியாக பெறுவதற்கும் அற்புதமான ஒரு சாதனம். இப்ப அந்த அளவில் மட்டும் நாம் அதை நிறுத்தி கொண்டால் நமக்கு பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு சாதனமாகும். நல்ல கெட்ட விஷயங்களை எல்லாம் அவ்வப்போது தெரிந்து கொள்கிற ஒரு வாய்ப்பாக. ஆனால் புள்ளி விவரம் சொல்லுகிறது, இன்றைக்கு உலக அளவில் செல்போன் பயன்படுத்துவர்கள் எண்ணிக்கை 500 கோடிக்கு மேல். கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் தொகையில், உலக மக்கள் தொகையில் 500 கோடிக்கு மேல் செல்போனை வைத்திருப்பவர்கள். நம்ம இந்திய நாட்டில் 67 கோடியை தாண்டி செல்போன் பயன்பாடு. செல்போனை பயன்படுத்துவர்கள் 67 கோடிக்கு மேல். ஒவ்வொரு 100 நபர்களுக்கும் 59 நபர்கள் செல்போனை வைத்திருக்கிறார். ஒரு 100 பேரை கணக்கில் எடுத்தால் 59 நபர்களிடத்துல செல்போன் பயன்பாடு இருக்கிறது கணிமிக்கவர்களே. ஆனால் செல்போனில்
நன்மைகள் ஒரு பக்கம், மிக நீண்ட பட்டியலிட்டு சொல்லுகிற அதன் தீமைகள், அது ஏற்படுத்துகிற மிக மோசமான பாதிப்புகள். அதனால் தனி மனிதனும் சரி, குடும்பம், சமூகம் சந்திக்கிற மிக மோசமான விளைவுகளை குறித்தெல்லாம் அதனை பயன்படுத்துபவர்கள் நாம் அறிந்திருக்க வேண்டும். மன்னிக்கிறவர்களே, மட்டுமல்ல, சென்னையில இருக்கிற மருத்துவக் கல்லூரியினுடைய இஎன்டி தலைமை மருத்துவர், காது மூக்கு தொண்டை டாக்டர் பாலகுமார் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த செல்போன்கள் நீண்ட நேரம் யார் அதை பயன்படுத்துகிறார்கள், அதை காதுகளில் வைத்து பேசுவது, மணிக்கணக்கில் மிக நீண்ட நேரம் யார் செல்போனை வைத்து பேசுகிறார்களோ அவர்களுக்கு செவித்திறன், கேட்கிற திறன் குறையும் என்று ஆய்வோடு சொல்லுகிறார்கள். கண்டிப்பார்களே, அதையும் கண்டுகொள்ளாவிட்டால் நாட்கள் செல்ல செல்ல காது கேட்கிற திறன் முழுமையாக அவருக்கு இல்லாமல் போய், இன்னமும் முக்கியமாக சொல்லுவதானால் மிக அதிக மணிக்கணக்கில் செல்போனை கையும் காதுமாக வைத்திருப்பவர்களுக்கு காது, மூளை உட்பட பல்வேறு பகுதிகளில் கட்டிகள் வரலாம். நல்லா பாதுகாக்க வேண்டும். கேன்சர் கட்டிகளாக கூட இருக்கலாம் என்று ஆய்வோடு சொல்லித்தவர்கள். கண்டிப்பார்களே, இப்ப செல்போன் அவசிய தேவைக்காக, அவசர பேச்சுவார்த்தைக்காக பயன்படுத்த வேண்டிய ஒரு கருவி. அது அளவுக்கு மீறிய பயன்பாடு என்பது மனிதனின் உடல் நலத்தை, அவனின் வாழ்வையை கேள்விக்குறியாக்குகிற அளவிற்கு மிக மோசமான ஒரு அம்சமாக கண்டிப்பார்களே. மட்டுமல்ல, செல்போன் எவ்வளவு அகால மரணத்திற்கு ஒரு காரணமாகும். செல்போன் இவ்வளவோ அரசாங்க அறிவுறுத்தல்கள், காவல்துறையின் அறிவுறுத்தல்கள். இப்ப பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டாதீர்கள், இப்ப நீங்கள் வாகனம் ஓட்டுகிற போது செல்போனை பயன்படுத்த வேண்டாம். இப்ப எச்சரிக்கைகளை எல்லாம் காற்றில் பறக்க விட்டு நாம் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுகிற போது நடக்கிற விபத்துகள் ரொம்ப சில செய்திகள்ல வரும். பேசுகிற நிலையிலேயே செல்போன்கள் வெடித்து இறந்து போகிற நபர்களும் உண்டு. பல்வேறு ஆபத்துகளை பின்னணியாக கொண்டிருக்கிற செல்போன் வெடிப்பது, விபத்துகளில் சிக்கி அவர் மரணம் அடைவது என்று நிறைய நிகழ்வுகளை பார்க்கலாம். மன்னிக்கிறீர்களே, மட்டுமல்ல, செல்போனுடைய தத்துவம் என்ன தெரியுமா? அதிலிருந்து வருகிற மின் காந்த அலைகள் நம்ம வெளிப்படையா பார்க்கிறவங்களுக்கு பார்க்க அழகா தெரியும். பார்க்கறது நல்ல ஷைனிங்கா, நல்ல புது மாடலா, ராயல் லுக்கா தெரியும். நான் லட்சம் கொடுத்து வாங்கி இருக்கிறேன் என்றெல்லாம் பெருமையாக பேசுவோம். பல்லாயிரங்களை அதில் நான் போட்டு இருக்கிறேன் என்றெல்லாம் பேசுவோம். அதில் வருகிற மின்காந்த அலைகள் மிக ஆபத்தான அலைகள். ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், செல்போன் கதிர்வீச்சு, அதிலிருந்து வருகிற மின்காந்த அலைகள் தோல் புற்றுநோய் தொடங்கி இரத்த புற்றுநோய், ஏன் மூளை தொடர்பான பல்வேறு மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்று சொல்லித்தருவார்கள். தொடர்ந்து ஏன் செல்போன் பயன்படுத்துகிறோம் தெரியுமா? இன்றைக்கு ஒரு தவிர்க்க முடியாத நோயாக மாறி போயிருக்கிறது. எல்லா நேரங்களிலும் செல்போன். பள்ளிக்கு வருகிற போது செல்போன், இக்காமத்திற்கு முன்னால் செல்போனை எடுத்து பார்ப்பது, தொழுகை முடித்தவுடன் எடுத்து பார்ப்பது, தலையணைக்கு அருகில் செல்போன், தூங்கி எறிந்தவுடன் முதலில் முகம் விழிப்பது செல்போன், பாத்ரூமுக்கு போறவங்க கூட எடுத்துட்டு போறவங்க இருக்கிறாங்க. அப்ப உணவு உண்கிற போது, அமர்ந்து இருக்கிற போது, படுத்திருக்கிற போது என்று நண்பர்களோடு பேசுகிற போது, எல்லா நிலைகளிலும் நம் உடன் பிறந்த ஒரு உறவை போல இன்றைக்கு செல்போன் மாறிக்கொண்டிருக்கிற போது கண்டிப்பார்களே நாம் யோசித்து பார்க்கிறோம். ஏன் அந்த நிலைப்பாடு தெரியுமா? பொதுவா செல்போன் பேசுறப்ப அது மூளைக்கு செல்லுகிற ரத்தம், அந்த ரத்தத்தில் ஒருவித நச்சுத்தன்மையை ஏற்படுத்தி அது நோமோபோபியா என்கிற ஒருவித தூக்கமின்மை நோயை ஏற்படுத்துகிறது. இன்னைக்கு நிறைய செல்போன் பயன்படுத்துறவங்க தூக்கம் இல்லாமல் தவிக்கிறத பார்க்கலாம். நைட்டு 12-1 மணி வரைக்கும் நடு இரவு வரை செல்போன் பயன்பாடு, நண்பர்களோடு சாட்டி, தவறான கள்ள தொடர்புகள், தவறான பேச்சு என்று போகிற போது நோமோபோபியா என்கிற ரத்தத்திற்கு செல்லுகிற, அந்த மூளைக்கு செல்லுகிற ரத்தம் நச்சுத்தன்மை கலந்து ஒருவித தூக்கமின்மை நோய் ஏற்படுத்துகிறாங்க. கண்டிப்பார்களே, நல்லா பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை செல்போன் பயன்பாடுனால தூக்கம் இல்லாமல் தவிக்கிற ஒரு நிலைப்பாடு. கண்டிப்பார்களே, மட்டுமல்ல, எந்த அளவுக்கு இன்றைக்கு கோழைகளாக இன்றைய இளைய தலைமுறையை செல்போன் மாற்றுகிறது தெரியுமா? இப்ப செல்போனில் மூழ்கி தொடர்ந்து அதை பயன்படுத்தி கடந்த நிகழ்வு கூட கேட்டிருக்கலாம். வேற ஒரு கல்லூரி மாணவி தந்தை இரவு நெடுநேரமாகியும் மகள் உறங்காததால் செல்போனை வைத்துவிட்டு உறங்கு என்று கண்டித்திருக்கிறார். அதையும் மீறி செல்போன் பயன்பாடு, செல்போனை நிர்பந்தமாக பிடுங்கி தூங்கு என்று சொல்லிவிட்டு சாலையில் போய் பார்த்தால் கல்லூரி மாணவி தற்கொலை. ஒரு செல்போன் இல்லாத உலகம், நான் அந்த உலகத்திற்குள்ளே மூழ்கி விட்டேன் என்பதை போல கண்ணிமிக்கவர்களே. அப்ப நான் அது இல்லாமல் வாழ முடியாது என்கிற நிலைக்கு இன்றைய இளைய தலைமுறை வருகிற அளவிற்கு அது நம்மை இன்றைக்கு ஆக்கிரமித்து இருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, நம்முடைய சிந்தனையை, மூளையை, எதிர்காலத்தின் லட்சியங்களை எல்லாம் கூட மறந்துவிட்டு இன்றைய இளைஞர்களின் போக்கு மிக ஒரு ஆபத்தான போக்கு. கண்ணிமிக்கவர்களே, மட்டுமல்ல, செல்போன் இன்றைக்கு
வறுமையிலும் சரி வளமையிலும் சரி எல்லோரும் பயன்படுத்துகிற ஒரு அம்சமா. ஏன்னா இன்னைக்கு செல்போன் இல்லாமல் கல்வி இல்லை. ஒருவித நிர்பந்த நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். பல்வேறு ஆன்லைன் கிளாஸுகள், பல்வேறு கற்றல் நிகழ்வுகள், பல்வேறு பேராசிரியர்களுடைய உரைகளை எல்லாம் கேட்டு அறிவை வளர்த்துக் கொள்கிற, ஆற்றலை வளர்த்துக் கொள்கிற ஒரு அற்புதமான சாதனமாக செல்போன் இருந்தாலும் கூட ஏன் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை கூட சமாளிப்பதற்கு பெற்றோர்கள் கையில் எடுக்கிற ஒரு தவறான ஆயுதம் செல்போன் தான். இப்ப அழுகிற குழந்தையை அழுகையை அடக்குவதற்கு, ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற குழந்தையை பிடிவாதத்தை தகர்த்துவதற்கு, உண்ண மறுக்கிற குழந்தைக்கு உணவூட்டுவதற்கு, இப்படியெல்லாம் செல்போனை தந்து தந்து பெற்றோர்கள் பழக்குவது கண்டிக்கிறவர்களே. நம்மள குழந்தை சாப்பிடலையா, ஒரு வீடியோ போட்டு கையில கொடுத்துறது. குழந்தை அடம் பிடிக்குதா, இது வேண்டும் என்று அது அழுகிறதா, இந்த விளையாட்டை போட்டு கையில கொடுத்துறது. தொடர்ந்து அந்த குழந்தை இது போன்ற காட்சிகளை, தொடர்ந்து அந்த குழந்தையின் செல்போன் பயன்பாடு மூளையில் சுரக்கிற டோபமைன் என்கிற ஒரு ஹார்மோன், அது அந்த பார்க்கிற நேரத்தில் ஒரு உற்சாகத்தை தருமா. அது விளையாட்டோ அல்லது ஒரு படமோ அல்லது இசையோ, அந்த சிறு குழந்தை, விவரம் அறியாத குழந்தை தொடர்ந்து ஒன்றை பார்க்கிற போது மூளையில் சுரக்கிற டோபமைன் ஒருவித புத்துணர்ச்சியை கண்டு அடுத்தடுத்து பார்க்க வேண்டும் என்ற ஆவலை தோணும். ஆனா குழந்தைய செல்போன் கேட்டு அடம்புரிக்கிறாங்களா இல்லையா? வேலை முடிஞ்சோடனே வாங்கிடுவாங்க, ஆனா குழந்தை திரும்ப அழுகும், வேண்டும் என்று அடம்பிடிக்கும். கண்ணிமிக்கவர்களே, அப்ப நாம் தவறான வழிகாட்டுதல் குழந்தைகளுக்கு இன்றைக்கு தருகிறோம். இந்த குழந்தைகள் அடிமையாகி போகிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா செல்போன்கள்ல உயிருக்கே உலை வைக்கிற செல்ஃபி மோகங்கள் இன்றைக்கு பெருகி போயிருக்கிறத பார்க்கிறோம். உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. நான் லைக்ஸ்கள் வாங்க வேண்டும், லட்சங்களில் எனக்கு வியூஸ்கள் வர வேண்டும், எனது வீடியோக்கள் பார்க்கப்பட வேண்டும், எனது ரீல்ஸ்கள் பார்க்கப்பட வேண்டும் என்கிற விளம்பர மோகம் இன்றைக்கு உயிரை பயணம் வைத்து போய்கொண்டிருக்கிறது. கண்டிப்பார்களே, இந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எவ்வளவு ஆபத்தான செல்ஃபிகள். சீறி பாய்கிற கடல் அலைக்கு அருகில் இருந்து நான் ரீல்ஸ் எடுப்பேன் என்று அலைகளில் சிக்கி இறந்தவர்கள் நிறைய உண்டு. அலைகளுக்கு உள்ளால் அப்படியே இழுத்துச் செல்லப்பட்டவர்கள். இவ்வளவு ஒரு அறிவற்றதனமான ரீல்ஸ்கள், ரீல்ஸ் மோகங்கள். ஒரு கரடி தூங்கிக்கிட்டு இருக்குது, நான் கரடியின் அருகில் இருந்து ரீல்ஸ், எனக்கு லட்சங்களில் ரீல்ஸ் வேண்டும் என்று ஒரு இளைஞன் வடநாட்டு போய் கரடிக்கு பக்கத்துல நின்று ரீல்ஸ். இப்ப திடீரென விழித்த கரடி அவனை பிடிச்சு கடித்து குதறி அவன் கத்தி கதறி ஊர் திரண்டு வந்து ஒரு இடத்துல பாதி உயிரோடு அவனை காப்பாற்றிருக்கிறார்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு ஆசைகள் இந்த செல்போன்களின் பயன்பாடு. கண்டிப்பார்களே, கடந்த வாரத்தில் கூட மதுரையை சேர்ந்த ஒரு கல்லூரி பேராசிரியர் சென்னைக்கு போய் நான் பாறையின் மேல், இந்த மெரினா கடற்கரை பாறைக்கு மேல் நின்று செல்ஃபி, அந்த மோகத்தால் நிற்கிற போது சரக்கி விழுந்து பாறையின் இடுக்கில் சிக்கிக் கொள்கிறார். டன் கணக்கான எடை கொண்ட பாறை, நல்ல உள்ள வசமாக மாட்டிக்கிட்டாரு. பெரிய கிரேன்களை கொண்டு வந்து அவரை பல்வேறு காயங்களோடு மேலே தூங்குகிற அளவிற்கு மிக மோசமான நிகழ்வுகள். கண்டிப்பார்களே, இப்போ உயிரை பயணம் வைக்கிற அளவிற்கு செல்போன் பயன்பாடு இன்றைக்கு ரீல்ஸ் முகம் போய் கொண்டிருக்கிறது. கண்டிப்பார்களே, சொல்ல இஸ்லாமிய பெண்களும் விதிவிலக்கல்ல. இது எவ்வளவு தூரம் வெட்கம், மார்க்கும் வலியுறுத்துகிற கூச்சம் உட்பட பெண்கள் மறைக்கப்பட வேண்டியவர். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் மர்அத்து அவுரா, பெண் என்பவள் மறைக்கப்பட வேண்டியவர், அந்நிய ஆண்களின் பார்வையில் இருந்து மறைக்கப்பட வேண்டியவர், பெண்களுக்கு பாதுகாப்பு. இன்னொரு ஆரம்பகால சரியத்துடைய விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பெருமான காலத்துல பெண்ணை பொறுத்த வரைக்கும் தொழுவது கூட அவள் பள்ளியில் தொழுவதை விட வீட்டில் தொழுவது சிறந்தது. குழப்பமான காலங்கள் சொல்லவே வேணாம். வீட்டில் பொது இடத்தில் தொழுவதை விட உள் அறையில் தொழுவது சிறந்தது. உள் அறையிலும் கூட எவரின் பார்வையும் படாத அளவிற்கு ஒரு மூலையில் தொழுவது சிறந்தது என்று பார்க்கிறவங்க. கண்ணிமிக்கவர்களே, இன்றைக்கு ரீல்ஸ் முகத்தால் இஸ்லாமிய பெண்கள் எவ்வளவு தூரம் அனைத்து அம்சங்களையும், அன்றாட நிகழ்வுகளை படம் பிடித்து போடுவது. கல்யாணத்திற்கு சொல்லவே வேணும். இப்ப மாப்பிள்ளை பொண்ணு சேர்ந்தே ரீல்ஸ் எடுக்கிறது, பல்வேறு அசிங்கமான அந்த நடன அசைவுகள், அவருடைய அந்த இயக்கங்கள். இப்ப கல்யாணத்துக்கு முதல் நாள் இருந்தே எடுக்க ஆரம்பிச்சது, பல்வேறு மருந்தாண்கள் இருந்து ஆரம்பிச்சு இப்ப திருமணம் முடிக்கிற வரை இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ரீல்ஸ் முகம். கண்டிப்பார்களே, சொல்லமான இளைஞர்கள் இன்றைக்கு எவ்வளவு மிக மோசமாக கடந்த வார நிகழ்வு நாம் அறிந்திருக்கலாம். இந்த சினிமாக்களை பார்த்து பார்த்து ரவுடிசம் இன்றைக்கு ஹீரோயிசமாக காட்டப்படுகிற போது கத்தியை எடுத்தவன், வாளை எடுத்தவன், துப்பாக்கியை தூக்கியவன் எல்லாம் ஹீரோவாக காட்டப்படுகிற போது பார்த்து பார்த்து இன்றைய இளைஞர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். இப்ப சர்வசாதாரணமாக வாளை தூக்குகிறான், சுழற்றுகிறான், ரீல்ஸ் போடுகிறான். கடந்த வார சோகமான நிகழ்வு, வடமாநில இளைஞரை ரீல்ஸ் முகத்தால் இவ்வளவு மிக மரண காயங்களோடு வெட்டுகிற அளவிற்கு, மனித மனம் மிருகத்தனமாக மாறுகிற அளவிற்கு இன்றைக்கு ரீல்ஸ் முகம் போய்கொண்டிருக்கிறது. கண்டிப்பார்களே, காரணம் செல்போன்கள்.
செல்போன்களின் மிக மோசமான விளைவு மனிதத்தன்மை இன்றைக்கு மருகி போய் கொண்டிருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, நம்ம இஸ்லாமிய பெண்கள் உண்ணுகிற உணவு தொடங்கி அவர்கள் விரும்பி அணிகிற ஆடை உட்பட இன்றைக்கு ரீல்ஸ்கள்ல போடுறான். நான் இன்னைக்கு இந்த ட்ரெஸ் வாங்கியிருக்கிறேன், இன்னைக்கு வீட்டுல இந்த சாப்பாடு சமைச்சிருக்கிறேன், இதெல்லாம் தேவையா? கணவனுக்கு சமைச்சு போடுறீங்க அப்படின்னு. இப்ப கணவனை அழகுபடுத்துவதற்காக, கணவனின் கண்ணை குளிர்விப்பதற்காக ஆடை அணிகிறீர்கள். இந்த பப்ளிசிட்டி பண்ணதுக்கு என்ன அவசியம் இருக்குது? இப்ப அன்றாட சிறு சிறு நிகழ்வுகள் தொடங்கி அத்தனையும் பிடித்து படம் பிடித்து நான் போட்டு லைக்குகள் வாங்குவேன், நான் வீம்ஸுகள் வாங்குவேன் என்பது எவ்வளவு ஈமானிய உணர்விற்கு மாற்றமான செயல்பாடு. கண்டிப்பார்களே, ஆண்கள் பொறுப்பை உணர்ந்து அவர்களை நாம் கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பார்களே, மட்டுமல்ல படிக்கிற சிறுவர் சிறுமியர்கள், இன்னைக்கு பள்ளிக்கூட சிறுவர்கள் கூட செல்போன் பயன்பாட்டினால எவ்வளவு ஒரு ஆபத்தான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். படிப்பின் அறிவிலும் ஆர்வம் காட்ட வேண்டிய இளைஞர்கள் இன்றைக்கு திருமண தம்பதிகள் அறிந்திருப்பதை விட ஆபாசங்களை அறிந்து வைத்திருக்கிறார்கள். காரணம் செல்போன் பயன்பாடு. மிக மலிவாக கிடைக்கிற பல்வேறு ஆபத்தான அந்த இணையங்கள், பல்வேறு தொடர்பான படங்கள், அங்கங்கே கூட்டம் கூட்டமாக நண்பர்களோடு அமர்ந்து இருட்டில் மக்கள் பார்வை விட்டு மறைத்து அமர்ந்து அவர்கள் பார்க்கிற ஆபாச காட்சிகள். இப்ப சிறு வயதில் பிஞ்சிலை படுத்தவர்களைப் போல ஒரு குறிப்பிட்ட திருமண வயது வருகிற போது எல்லாம் பாதுகாக்க வேண்டும், ஆண்மை இழந்து வாழ்க்கையை தொலைக்கிறார்கள். இப்ப மூல காரணம் செல்போன்கள். கண்ணிமிக்கவர்களே, மட்டுமல்ல புத்தக சுமையை சுமக்க வேண்டிய பள்ளி கல்லூரி பெண்கள் எல்லாம் இன்றைக்கு கருவை சுமக்கிற அவல நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். காரணம் செல்போன் தொடர்புகள். தாய் தந்தையிடம் எப்படி ஒழுக்கமாக நடப்பது என்று படிப்பதற்கு பள்ளிக்கு செல்ல வேண்டிய சிறுவர்கள் இன்றைக்கு படிக்கிற வயதிலேயே தந்தையாக மாறி போகிறார்கள். அத்தனையும் செய்திகள் சொல்லித் தருகிறது. கண்ணிமிக்கவர்களே, இப்பொழுது மிக மோசமான தனி மனித ஒழுக்கம் தொடங்கி சமூக சீரழிவுக்கு மிக முக்கிய காரணமாக திகழ்கிற செல்போன்கள் பயன்பாடுகளில் கட்டுப்பாட்டுகள் வர வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, அது மட்டும் இல்ல, சிறுவர்கள் இளைஞர்கள் இன்றைக்கு மொபைல் கேம்ங்கிற பேர்ல எவ்வளவு கோழைகளாக, எவ்வளவு பொறுப்பில்லாதவர்களாக, கருமுறைகளாக இன்றைக்கு மாறி போகிறார்கள். பெற்றோரை மதிப்பதில்லை, வந்த உறவினரை கண்டுகொள்வதில்லை, எதிர்காலத்தை குறித்த திட்டம் இல்லை, இப்ப நாட்டை குறித்த அக்கறை இல்லை, இப்ப எதற்கும் உதவாத மிக மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறார். கண்ணிமிக்கவர்களே, சில காலத்துக்கு முன்னாடி இருந்த இந்த மொபைல் கேம்ல பப்ஜின்னு ஒரு கேம் கேள்விப்பட்டிருக்கோம். தடை செய்யப்பட்ட ஒரு கேம். இன்னைக்கு ஃப்ரீ ஃபயர் நிறைய விளையாண்டு இருக்காங்க. எந்த பொறுப்புணர்வும் இல்லாம பப்ஜி கேம் சாதாரண ஒரு மொபைல் விளையாட்டா தெரியலாம், ஒரு மொபைல் கேமா தெரியலாம். அதனுடைய பாதிப்புகளை குறித்து சொல்லுகிறார்கள். உலக அளவில் 40 கோடி இளைஞர்களால் விளையாடப்பட்ட ஒரு மொபைல் விளையாட்டு. அதுல இந்தியர்கள் 8 கோடி பேர். இந்திய அளவில் 8 கோடி இளைஞர்களின் கவனத்தை ஈர்த்த, அவர்களின் வாழ்வை சீரழித்த, அவர்களின் அறிவை ஆற்றலை ஒன்றுமில்லாமல் செய்த மிக முக்கிய கேம் இந்த பப்ஜி கேம். நம்பிக்கையவர்களே, மட்டுமல்ல எவ்வளவு உயிர்களை காவு கொண்டிருக்கிறது தெரியுமா இந்த விளையாட்டு? விளையாட்டு வினையாக போகும் என்பது பழமொழி. உயிரையே பறித்திருக்கிறது. மட்டுமல்ல இந்த கேம் விளையாடுறப்ப பேரண்ட்ஸ் யாரும் அவங்களை இடைஞ்சல் பண்ணிடக்கூடாது, விளையாடாதுன்னு சொல்லிடக்கூடாது. எவ்வளவு நிகழ்வுகள். கண்ணிமிக்கவர்களே, தந்தை தடுத்தார் என்பதற்காக தந்தையே கொலை செய்த இளைஞர்கள் உண்டு. தொடர்ந்து தந்தை தடுக்கிறார் என்பதற்காக அவன் தற்கொலை செய்து கொண்ட கொலை நிகழ்வுகள் உண்டு. கண்ணிமிக்கவர்களே, ஒரு சிறுவன் தொடர்ந்து 6 மணி நேரம் கேம் விளையாடிய சிறியன் மன அழுத்தத்தால் மாரடைப்புக்கு உள்ளானான். செய்தி உண்மை செய்தி. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிற ஒரு மனைவி, இப்ப தன்னை கட்டிய கணவன் தன்னை கண்டுகொள்வதில்லை, தொடர்ந்து மொபைல் கேமில் இருக்கிறான் என்பதற்காக நீ எனக்கு வேண்டாம் என்று விவாகரத்து பெற்ற வழக்குகள் உண்டு. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். ஒரு கட்டத்துல ஆரம்ப காலங்கள்ல விபச்சாரம் என்பது வெளியே தேடி போய் நடந்த அருவருப்பான காரியங்கள் எல்லாம் டிவி தொலைக்காட்சிகள் மூலமாக விபச்சார சிந்தனை தூண்டப்படுகிற நிலைப்பாடு வீடுகளுக்குள்ளேயே வந்தது. அதையும் தாண்டி இன்றைக்கு கைகளில் ஒவ்வொருவரும் வைத்திருக்கிற செல்போன்கள், அதில் இருக்கிற ஆபாசங்கள், அருவருப்புகள் விபச்சார சிந்தனையை தூண்டி குடும்ப பாங்கான ஒழுக்கமான பெண்களை கூட பல்வேறு மிஸ்டு கால்கள், ராங் கால்கள் என்கிற பெயரில் சைத்தானிய வலையில் வீழ்த்தி அவர்களை விபச்சாரத்திலே கொண்டு போய் தள்ளுகிறது. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். விபச்சாரத்தை இலகுவாக்குகிற ஒரு இலி சாதனமாக இன்றைக்கு செல்போன்களுடைய பயன்பாடு. கண்ணிமிக்கவர்களே, மிகுந்த கவனம் நம்மிடத்துல வேண்டும். மட்டுமல்ல, தூங்குற நேரம் இன்னைக்கு எவ்வளவு மாறி போச்சு. ஆரம்ப காலத்துல எல்லாம் தூங்குற நேரங்கள் எவ்வளவு தண்ணி போய் கொண்டிருக்கிறது. உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். நடுஇரவு 12 மணி, ஏதோ 8 மணி வரை முடிஞ்சுக்கிறாங்க. குடும்பம் சகிதமாக சிறு பிள்ளைகள் உட்பட முடிஞ்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க, கேம் விளையாடுறாங்க, ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க, இல்ல சீரியல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்ணிமிக்கவர்களே, ஒண்ணுமில்ல, ஆரம்ப காலத்துல எவ்வளவு ஆரோக்கியமான முன்னோர்களின் நடைமுறை இன்றைக்கு ஆபத்தான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. 8 மணிக்கு இரவு உணவு, 8:30 விளக்கு அமைதிவாங்க, 9 மணிக்கெல்லாம் உறக்கம் அவர்களை தழுவிக்கொள்ளும்.
விரைவாக இரவில் உறங்கி அதிகாலையில் விரைவாக எழுகிற பழக்கம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியமான பழக்கம். கண்ணிமிக்கவர்களே, இன்னைக்கு பழக்கம் நள்ளிரவு வரை முடிச்சிருக்கிறோம். இந்த வாட்ஸ்அப்லாம் வந்ததுக்கு அப்புறம் பல்வேறு ஷார்ட் மெசேஜ்கள் 12 மணி வரைக்கும் ஷார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்ப அதிகாலை நேரத்துல குட் மார்னிங் சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டு போகிறது. எவ்வளவு நடைமுறை மாற்றம் கண்ணிமிக்கவர்களே. ஒண்ணுமில்ல, ஆரம்ப காலத்துல இபாதத்திற்கு நேரம் போதவில்லை என்று வருந்திய காலம் இருந்தது. இரவு முழுக்க அல்லாஹ்வை வணங்க வேண்டும். ஆனால் இரவு இவ்வளவு விரைவில் முடிந்து விட்டதே என்று அந்த இரவின் குறுகியதை குறித்து வருத்தப்பட்ட சஹாபி பெண்மணிகள் உண்டு. என்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இரவுல வணங்கிட்டு இருக்கிறான். இஷாவிற்கு பின்னால் 2 ரக்காத் நஃபில் தொழுகை, தக்பீர் கட்டி தொழுகிறார்கள். மிக நீண்ட தொழுகை, மிக நீண்ட சூறாக்களை ஓதுகிறார்கள். அது ஒரு குளிர் காலம். தொடர்ந்து வசனம் ஓதி கொண்டிருக்கிறார்கள். நேரம் போய் கொண்டிருக்கிறது. அதில் அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ருடைய பாங்கிற்காக வந்து விட்டார்கள். இப்ப அவசரமாக தொழுகையை முடித்து சலாம் தந்ததற்கு பின்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்விடத்தில் இப்படி பேசுவார்களாம் துஆவிலே, யா அல்லாஹ், உன் இரவு இவ்வளவு குறுகியதாக இருக்கிறது, இவ்வளவு குறுகியதாக இரவு முடிந்து விட்டது. 2 ரக்காத்துக்கு தக்பீர் கட்டுறாங்க, 2 ரக்காத் முடியவில்லை, இரவு முடிந்து விட்டது. அப்ப இபாதத்திற்கு நேரம் போதவில்லை என்று வருந்திய காலங்கள் போய் இன்றைக்கு செல்போன் பயன்பாட்டிற்கு நேரம் இல்லை என்று புலம்புகிற காலம் இருக்கிறது. கண்டிக்கிறவர்களே, பகலை தாண்டி இரவிலும் கூட இரவு முழுக்க செல்போன் பயன்பாடு இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. கண்டிக்கிறவர்களே, மட்டுமல்ல இன்னைக்கு எவ்வளவு தூரம் இந்த ரீல்ஸ் முகத்துல சொல்ல போன நைட்டு படுத்திருப்பார், 12 மணிக்கு தான் படுப்பார். இப்ப சில ரீல்ஸ் போட்டிருப்பாரு, டக்குன்னு எடுத்து எந்திரிச்சு பார்ப்பாரு, தூக்கத்துல எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்கு. லைக்ஸ் உடைய பைத்தியங்கள். காலையில் எந்திரித்தவுடன் முதலில் எடுப்பது செல்போனை, எது மெசேஜ் வந்திருக்குதா. இப்ப காலை எழுந்தவுடன் ஃபஜ்ருக்கு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் கூட இல்லாமல், ஃபஜ்ருக்கு எழ வேண்டும் என்கிற சிந்தனை இல்லாமல் எழுந்ததும் முதல் செய்கிற வேலை செல்போனை கையில் எடுத்து இது மெசேஜ் வந்திருக்குதான்னு பாக்குறது. ஏதோ வாட்ஸ்அப்ல குரூப்ல சாட் வந்திருக்குதா என்று பார்ப்பது கண்ணிமிக்கவர்களே. இதை குறித்து ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், இப்படி எல்லா நேரங்களிலும் மொபைலை உடன் வைத்திருப்பது, செல்போனை பயன்படுத்துவது, இது ஒரு கம்பல்சிவ் பிஹேவியர் என்கிற ஒரு மனநிலை. கம்பல்சிவ் பிஹேவியர் என்று சொல்லுகிறார்கள். இது தூக்கமில்லாத மனநோய்க்கு அவரை கொண்டு போய் தள்ளுமா. தூங்கி எந்திரிச்சா கூட தூக்கத்தின் மூலம் கிடைக்கிற நிம்மதி பறிபோகும். 10 மணிக்கு காலையில் எந்திரிச்சா கூட அவருக்கு டென்ஷன், ஒருவித மன அழுத்தம் இருக்குமா. கண்ணிமிக்கவர்களே, இது போன்ற நோய்களுக்கு நம்மை கொண்டு சொல்ற கண்ணிமிக்கவர்களே. மட்டுமல்ல, செல்போனில் பேசப்படுகிற பேச்சுகளும் கூட நிறைய பேர் நம்ம தப்பா நினைச்சிருக்கோம். பக்கத்துல யார் இருந்தாலும் ஒட்டு கேட்பாங்க. இப்ப செல்போனில் பேசுகிற போது யாரும் கேட்க மாட்டார்கள் என்பதல்ல கண்ணிமிக்கவர்களே. செல்போனில் பேசுகிற பேச்சுக்களும் கூட ரகசியமான பேச்சுக்கள் அல்ல. ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நம்ம சிம் கார்டு வாங்குறோம் அப்படின்னு சொன்னா எந்த நெட்வொர்க்ல வாங்குறோமோ வாங்கி 1 மாதத்திற்குள்ளாக இந்த சம்பந்தப்பட்ட நெட்வொர்க் அந்த அலுவலர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு குறுந்தகடுகளின் மூலமாக நமது அத்தனை டேட்டாக்கள் உட்பட செல்போன் நம்பர் உட்பட கட்டாயம் தந்தாக வேண்டும். சந்தேகத்திற்குரிய நபர் என்கிற போது மத்திய மாநில அரசுகள் அவரை கண்காணிக்குமாங்க. கண்டிப்பார்களே, செல்போனில் பேசுகிற செய்திகளும் கூட ரகசிய செய்திகள் எல்லாம் பேசுவதற்கு ஏற்ற இடமல்ல. கண்டிப்பார்களே, மிகுந்த விழிப்புணர்வு வேண்டும். மட்டுமல்ல, செல்போன்ல இருக்கிற ரிங்டோன்கள், நீங்க எவ்வளவு போன எடுத்தாலே ரிங்டோன் தான் கேட்குது. பல்வேறு சினிமா பாடல்கள், ஆபாசமான பாடல்கள், அதுவும் காசு கொடுத்து அந்த ரிங்டோனை வச்சிருக்கிறாங்க. மாதத்திற்கு இவ்வளவு என்று இப்ப காசு கொடுத்து பாவங்களை சம்பாதிப்பது கண்டிப்பார்களே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சவுத்துன் மல்கோனானி இந்த நியமத்து, 2 சப்தங்களை அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ் சபிக்கிற சப்தங்கள் 2. ஒன்று சவுத்துன் மல்கோனானி இந்த நியமத்தின், மகிழ்ச்சியின் போது வருகிற இசை சப்தம், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக இசைத்து வெளிப்படுத்துகிற சப்தம் அல்லாஹ்வின் சாபத்திற்குரிய சப்தம். 2வது சவுத்துன் வயலின் இந்த முசீபத்தின், துக்கத்தின் போது வெளிப்படுத்துகிற ஒப்பாரி சப்தம். யாரேனும் இறப்பிற்காக, ஒரு இழப்பிற்காக ஒப்பாரி வைத்து அழுவது, இது அல்லாஹ் சபிக்கிற சப்தம். கண்டிப்பார்களே, இன்றைக்கு செல்போன்கள் நடமாடும் ஷைத்தானின் சாதனங்களாக கண்டிப்பார்களே. தொடர்ந்து இவ்வளவு செல்போனை காதல் ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே போறது. அதுவும் பயணங்கள்ல போறப்ப பயணங்கள் இபாதத்துகளாக மாற்றப்பட வேண்டும். மிக நீண்ட மணிக்கணக்கான பயணங்கள், நாள் கணக்கான பயணங்களிலே போகிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யார் பயணத்திலே போகிற போது நல்ல முறையில் தொழுகை உட்பட எந்த தொழுகையும் தவறாமல் அல்லாஹ்வின் நினைவோடு பயணிக்கிறாரோ அவரின் பயண தோழனாக ஒரு மலக்கு இருப்பார். ஒரு மலக்கு அவருக்கு தோழன், பாதுகாப்பு. இதை நேர் மாற்றமாய் பயணத்திலே போகிற ஒருவர் பல்வேறு ஆடல் பாடல் இசை ரசிப்பு என்று பல்வேறு சினிமாக்களை பார்ப்பது, ஹராம்களை பார்ப்பது என்று செல்லுகிற போது அவனின் பயணத்தோடு ஷைத்தான் என்பார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பார்களே, இன்றைக்கு பயணத்திலே தொடங்கி இசை, வீடுகளிலே இசை, செல்போன்களில் இசை என்று சைத்தானிற்கு அத்தனை வழிகளையும் ஏற்படுத்தி தருகிறோம். கண்டிப்பார்களே, பெருமாள் இன்னும் சொல்லுவாங்க, இன்றைக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற 2 நியமத்துகள், அருட்கொடைகள், பெரும்பாலான மனிதர்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்.
பெரும்பாலான மனிதர்கள் 2 அறக்குடைகளில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். ஒன்று அசிஹத்தில் ஆரோக்கியம், இன்னொன்று அல்பரால் ஓய்வு. எவ்வளவு ஓய்வு நமக்கு கிடைக்கிறது? காலையில் ஃபுல்லா வேற வேலைன்னு போயிடுறோம். இரவு வீட்டிற்கு வந்ததற்கு பின்னால் கிடைக்கிற ஓய்வு நேரங்களில் சில ரக்காத்துகள் நஃபில் தொழலாம், குர்ஆன் ஓதலாம், இஸ்திக்ஃபார் ஓதலாம், திக்ருகள் செய்யலாம். செய்த பாவங்களை நினைத்து அன்றைய நாள் முழுக்க செய்திருக்கிற காரியங்களை நினைவிலே கொண்டு வந்து சபர்களுக்கு மன்னிப்பு கேட்கலாம். வந்தவனை போன கையில் எடுக்கிறோம். செய்தி கேட்கிறேங்கிற பேர்ல, நாட்டு நடப்பை பாக்குறேங்கிற பேர்ல எவ்வளவு ஓய்வு நேரங்களை வீணடிக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, பெருமானார் சொல்லுகிறார்கள், நெமதானி மக்பூனுன் ஃபீஹிமா, மனிதர்களில் பெரும்பாலோர் ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள், ஓய்வை பயன்படுத்துவதில்லை, ஆரோக்கியத்தை பயன்படுத்துவதில்லை. கண்ணிமிக்கவர்களே, இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம், நாளை மறுமையில் மிக முக்கிய 4 கேள்விகளில் பிரதானமான ஒரு கேள்வி, வாலிபர்களுக்கு அல்லாஹ் கேட்கிற ஒரு கேள்வி, ஷபாபிகி ஃபீமா அபுலா, நான் தந்த வாலிபத்தை நீ எப்படி கிடைத்தாய்? வாலிபத்தை எந்த வழிகளிலே நீ செலவழித்தாய்? பதில், உரிய பதில் இல்லாமல் நிற்கிற இடத்தை விட்டு ஒரு அடி நகர முடியாது. கண்டிப்பிக்கவர்களே, இப்ப பிரதானமான கேள்வி, இன்றைக்கு வாலிபத்தை பாலடித்துக் கொண்டிருக்கிறோம், பல்வேறு மொபைல்களிலே தொலைத்து போயிருக்கிறோம், கேம்களிலே இன்றைக்கு இளமையை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பிக்கவர்களே, ஆபாச வலைதளங்களில் இன்றைக்கு ஆண்மையை இழந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் விழிப்படைய வேண்டிய காலகட்டத்தில் கண்டிப்பிக்கவர்களே, பெற்றோர்களும் பெண் குழந்தைகளுக்கு குறிப்பாக செல்போன் வாங்கி தரதில்லை. கல்வி சார்ந்த செயல்பாடு இல்ல பல்வேறு அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறப்ப கண்காணிப்பு மிக அவசியம். நம்முடைய மேற்பார்வையில் குறிப்பாக வயது வந்த பிள்ளைகள், கல்லூரிகளுக்கு பல்வேறு பணிகளுக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்கு நம்முடைய மேற்பார்வை மிக அவசியம். கண்டிப்பிக்கிறவர்களே, நம்முடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்து அவர்களை நாம் கண்காணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சிறப்பானவர்களே, மட்டுமல்ல, இறுதியாக அல்லாஹ் வசனத்திலே குறிப்பிடுகிறான், இந்த செல்போனின் தவறான பயன்பாடு, பல்வேறு பாவங்களை குறித்த பயன்பாடு, ஹராம்களில் செல்போனை பயன்படுத்துவது, மறுமையில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்-யௌம நஃப்திமு அலா அஃப்வாஹிஹிம், மறுமையில் நாவுகளுக்கு அல்லாஹ் திரையிட்டு விடுவான், வாய் பேசாது. சூரா யாசீனிலே வருகிறது, அலா அஃப்வாஹிஹிம், வாய்களுக்கு கூட்டு. இப்போ உலகில் பேசிய நாவுகள் மறுமையில் பேச முடியாது. இங்க போய் பேசி பேசி செஞ்சதெல்லாம் மாற்றி மாற்றி பேசுறது, செஞ்சது ஒன்னா இருக்கும், சொல்றது ஒன்னா இருக்கும். அவ தொடர்ந்து பொய் பேசிய நாவுகளுக்கு மறுமையில் கூட்டு தக்கல்லம்னா ஐதீகம், கைகளை அல்லாஹ் பேச செய்வான். உலகில் நாவுகளை பேச செய்த அல்லாஹ் மறுமையில் கைகளுக்கு பேசுகிற சக்தியை வழங்குவான். கைகள் பேசும். செல்போன் பயன்பாடுகளை குறித்து கை சாட்சி சொல்லும். எவ்வளவு தவறான பயன்பாடுகள், என்னென்ன ஆபாச வலைதளங்களில் போய் பார்த்திருப்போம், என்னென்ன பல்வேறு ஹராம்களை தொட்டு இருப்போம், எவ்வளவு ஆபாசமான தொடர்புகள் என்று சொல்லி கைகள் நாளை மறுமையில பேசும். கண்டிப்பார்களே, அல்லாஹ்வை அஞ்சி வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானுஹு செல்போன்கள் பயன்பாட்டை சீராக்கி தருவானாக. நன்மைகளில் மாத்திரமே பயன்படுத்த அல்லாஹ் கிருபை செய்வானாக. அல்லாஹ் தீமைகளின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவானாக. உள்ளங்களில் அல்லாஹ் ஈமானை பலப்படுத்துவானாக. பாவங்களின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.